ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. ஏன்னா எல்லா மாணவர்களும் தேர்வுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. அது 10th படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லாத்தினாலையும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல முடியாம போயிருதுங்க. என்ன காரணம்? இந்த மாதிரி விஷயங்களுக்கு எது அடிப்படையான பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம படிக்கிற விஷயத்த திரும்ப திரும்பி ஞாபகத்துக்கு கொண்டு வராம விடுறதனுடைய விளைவுதான் எக்ஸாம் ஹால்ல நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில நம்ம கொடுக்க முடியாம போயிடுதுங்க. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பா பாத்தீங்கன்னா TNPSC, UPSC இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி சப்ஜெக்ட ஹேண்டில் பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எப்படிகள் கேள்வி கேட்டா நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது, அதுக்கு நம்ம எப்படி மெத்தடாலஜியை பயன்படுத்தி படிக்கிறது, சோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வரக்கூடிய பகுதியில நம்ம பேச போறோங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதையும் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ TNPSC எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ மிக்ஸ் பண்ணி தான் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் வச்சிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரலா இப்போ என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது கொஸ்டின் பேப்பர்ல டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு சிரமமா இருக்கு. சோ அதுக்கு பேசிக்கா அவங்க என்ன செய்யணும்? எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நல்லா படிக்கணும். அது ரைட்டுங்க. ஆனா என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், பிசிக்ஸ் பிடிக்கும், கெமிஸ்ட்ரி பிடிக்கும். ஆனா அவங்க ஹிஸ்டரி படிக்க தடுமாறுவாங்க. சோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸும் படிக்க சிரமமா இருக்குங்க. ஆனா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 200 கேள்விகளுக்கும் கட்டாயம் எல்லா மாணவர்களும் பதிலளிச்சுதான் தீரணுங்க. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? அடிப்படையா நம்ம படிக்கும் போதே எல்லா சப்ஜெக்டையும் சிலபஸ வச்சுக்கிட்டு மிஸ் பண்ணாம நம்ம படிக்கணுங்க. சரி, படிச்சா மட்டும் போதுமா? கிடையாதுங்க. நிறைய பேர் ரிவிஷன் பண்றதுக்கு டைம் அலோகேட் பண்றது இல்ல. சோ நம்ம ரிவிஷன் முக்கியம். சரி, நம்ம மெயினா டாபிக் உள்ளேயே வந்துடலாம். இப்போ நம்ம படிக்கிற விஷயத்த எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன் ஹிஸ்டரி. இப்போ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரியில ஆன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் பிளஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்த விஷயங்கள் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குங்க. சோ என்ன செய்யணும்? இப்போ நீங்க ஹராப்பா மொஹஞ்சதாரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எண்டு வரைக்கும் முடிக்க போறீங்க. சோ ஈஸியா நீங்க மெமரைஸ் பண்றதுக்காக நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை நீங்க முதல்லயே நோட்ஸ் எடுத்திருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹராப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு காலம்ல எழுதிக்கணும். எப்ப கண்டுபிடிச்சாங்கிறது ஒரு சைட்ல எழுதணும், யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு காலம்ல நீங்க எழுதணும். இந்த மாதிரி சிம்பிளிஃபைடா அந்த விஷயத்த ஒரு சின்ன பேப்பர்ல உள்ள அடக்குனீங்கன்னா அதை நீங்க கையில வச்சுக்கலாம், டிராவல் பண்ணும்போது வச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சைட்ஸ் பத்தி எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான வார். ஹிஸ்டரி அப்படின்னாவே கண்டிப்பா வார் இல்லாம இல்ல. சோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான எல்லா பேட்டில்ஸையும், இப்ப பேட்டில் ஆஃப் பக்சர், பேட்டில் ஆஃப் பிளாசி, சோ இந்த மாதிரி நிறைய வார் வரும்போது நமக்கு என்ன தெரியணும்? அந்த வார் ஹெட்டிங் போட்டுருங்க. அதுல வார் எங்க நடந்தது, யார ஜெயிச்சா, யார 2 பேர்த்துக்கு நடுவுல நடந்தது, எந்த வருஷம் நடந்தது, இந்த 4 விஷயத்தையும் ஒரே காலம்ல உங்களுக்கு வர மாதிரி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது மைண்ட்ல அழகா பதியும். சோ இப்போ ஹிஸ்டரியில உங்களுக்கு ஆன்ஷியன் பார்ட்ல ஹராப்பா மொஹஞ்சதாரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதை நீங்க நோட்ஸ் எடுத்துடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வார், சோ ஆரம்பத்துல இருந்து
முக்கியமா நடந்த எல்லா இம்பார்ட்டன்ட் வார்ஸையும் நீங்க இயர் வைஸ் போட்டு ஆர்டரா குரோனாலஜிக்கல் ஆர்டரா வந்து ஒரு நோட்ல எழுதிருங்க. சோ இதுவும் உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரி, வார்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ல வேற எங்கெல்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். சோ அப்ப என்ன பண்ணணும், ஆன்ஷியன்ல இருந்து அன்டில் நவ் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் அவங்க கட்டி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை, மான்யூமெண்ட்ஸ், டெம்பிள்ஸ் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ தாஜ்மஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷாஜஹான் கட்டியிருப்பாரு. அது எத்தனாவது செஞ்சுரியில கட்டினாங்க, சோ அது என்ன ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ முக்கியமான 4 பாயிண்ட்ஸ். சோ இது எந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரு பேப்பர்லயோ நோட்லயோ வந்து ஆர்டரா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதி வைக்கணும். அதுக்குதான் நம்ம படிக்கும் போதே வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஸ்கூல் புக்லயோ சப்ஜெக்ட் புக்லயோ அது வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்லயும் ஒரே பேஜ்ல உள்ளடக்கி வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் வந்து முக்கியமான விஷயங்களை தான் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கும், எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ ஈஸியா திரும்ப 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 நீங்க இப்ப எழுதி வச்சிருக்கிற அந்த இயர்ஸோ இல்ல வாரோ திரும்ப 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 நீங்க ரிவைஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா எந்த பேஜ்ல நம்ம என்ன விஷயம் எழுதியிருக்கோம் அப்படிங்கறது மைண்ட்ல வந்து நிக்குங்க. சோ இப்ப புத்திசம் படிக்கிறீங்க, ஜெயினிசம் படிக்கிறீங்கன்னா புத்தனுடைய பிறப்பு, அவருடைய வளர்ந்த பகுதி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருப்பார், இத்தனை எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு ஆர்டரா ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு ஹாஃப் பேஜ் ஆர் வித்தின் 1 பேஜ்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் உள்ளடக்கிடுங்க. சோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 10 பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தகவல்களை வந்து நீங்க ஒரு அழகான ஒரு பேஜ்ல வந்து உங்க ஓன் நோட்ஸ்ல உள்ளடக்கும் போது அதை நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஈஸியா மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுங்க. அடுத்தது ஹிஸ்டரியில வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருங்க. சோ இப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சௌரி சௌரா ஈவெண்ட், சோ சிப்பாய் மியூட்டனி, வெள்ளூர் மியூட்டனி, சோ 1857 அந்த இண்டிபெண்டன்ட் இது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க அப்படியே அழகா இயர் போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டே வரணுங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து காந்தியினுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குங்க. சோ நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது காந்தியினுடைய எரா பீரியட்ல என்னென்ன மாதிரி ஆக்ட்ஸ் வந்துச்சு, என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ், அவருடைய பங்களிப்புல என்னெல்லாம் நடந்தது, சத்தியாகிரகா, சால்ட் சத்தியாகிரகா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, காங்கிரஸ் ஃபார்மேஷன். சோ இப்போ நீங்க வந்து அதை வரிசைப்படுத்தி அப்படியே கொண்டு வரணும். நீங்க காங்கிரஸ்ல வந்து யாரு ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்டா இருந்தாங்க, விமன் யாரு, எங்கெல்லாம் அந்த செஷன்ஸ் நடந்தது, கராச்சியில எத்தனை முறை, லாகூர்ல எத்தனை முறை, ஒவ்வொரு செஷன்லயும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா அழகா நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ டோட்டல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டையே ரொம்ப அழகா ஒரு 3-5 பேஜுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய ஓன் நோட்ஸ்ல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட முடியும். ஹிஸ்டரி வந்துங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். நம்ம அதை எப்படி கையாளுறோம், எப்படி வந்து நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கறது பொறுத்துதான். சோ நீங்க வந்து சிம்பிளிஃபைடா இயர்ஸ், அந்த மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது விஷயங்கள் மறக்காதுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேரச்சோழ பாண்டியாஸ்ல இருந்தும் பல்லவாஸ்ல இருந்து ஜென்ரலாவே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அவங்க காலகட்டத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், யாருக்கு என்ன பேரு, கடாரம் கொண்டார்னா யாரு, சோ எங்க வந்து அவங்க டிராவல் பண்ணாங்க, யார் கூட எல்லாம் சண்டை போட்டாங்க, சோ முக்கியமான கோயில்கள், பிரகதீஸ்வரர் டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்ட்ல நீங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். இதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா. அதுக்கும் இதையும் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு டாபிக்னா அந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆப்டிமமா கேட்கலாம், அதுல ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது நீங்க முதல்ல உள் வாங்கிடணும். அதுக்கப்புறமா வந்து சமச்சீர் புக்ல இருந்தோ இல்ல ஹையர் அண்ட் புக்ஸ்ல இருந்து நீங்க ரொம்ப கிறிஸ்பியா பாயிண்ட்ஸா நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா அதை நீங்க மெயின்ஸ்க்கு போகும்போது வந்து அதை வச்சு நீங்க வந்து பெரிய கொஸ்டினா வந்து டெவலப் பண்ணிக்க முடியுங்க. சோ ஹிஸ்டரி வந்து இந்த இவ்வளவுதாங்க.
அடுத்த டாபிக் உள்ள நம்ம நுழையிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது எக்கனாமி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு. இல்லைங்க, எக்கனாமி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நாம வந்து டே டு டே லைஃப்ல எப்படி மணியை வந்து நம்ம யூஸ் பண்றோம், எங்க இருந்து வருது, அதை எப்படி செலவு பண்றோம், எல்லா விஷயத்தையும் இந்தியன் எக்கானமியும் படிக்கிறாங்க. ஸோ இந்த இந்தியன் எக்கானமி பார்ட்ல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா படிச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படின்னா பேங்கிங் செக்டாருக்கு போயிடுங்க. பேங்கிங் ஆர்பிஐல இருந்து ஒவ்வொரு பேங்க், நேஷனலைஸ்ட் பேங்க், ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரைவேட் பேங்க், மெயினா நேஷனலைஸ்ட் பேங்க், ஒவ்வொரு பேங்க்கினுடைய ஃபார்மேஷன் இயர் தெரிஞ்சுக்கோங்க, ஹெட் குவார்டர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து என்னென்ன பிரான்ச்சஸ், சும்மா நீங்க இப்போ எஸ்பிஐனா எஸ்பிஐ கீழே என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேங்க் 3 பேங்க் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப மெர்ஜ் பண்ணிட்டு பேரை மாத்துவாங்க. அதெல்லாம் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க, ரிப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா என்ன. சோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த படிச்சு வச்சிருக்கணும். ரிப்போ ரேட்னா என்ன, பேங்க் ரேட்னா என்னன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா தான் அவங்க எவ்ரி இயர் எவ்ரி சீசனுக்கும் அவங்க சேஞ்ச் பண்றாங்க. சோ அவங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துட்டு அதை வந்து திருப்பி வாசிச்சு பாருங்க. எக்கனாமில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டாருக்கு அடுத்தபடியா முக்கியமான கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ்ங்க. நிறைய கமிட்டிஸ் இருக்கு. நரசிம்மன் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா கமிட்டிஸும் வந்து எதுக்கு போட்டிருக்காங்க, அந்த கமிட்டி எதை ரிஃபார்ம் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அந்த கமிட்டிஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா, நபார்டுனா என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன. சோ இந்த மாதிரி எல்லா கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் வந்து நீங்க எக்கானமி பார்ட்ல ரொம்ப நல்லா படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இவ்வளவு நேரம் பார்த்த இந்தியன் எக்கானமியும் இந்தியன் ஹிஸ்டரி, இந்த 2 சப்ஜெக்டையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கறத தெளிவா பேசியிருக்கோங்க. இந்த மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் பத்தி இன்டெப்த் அனலைஸோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நீங்க நம்ம சேனலுக்கு நியூ விசிட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்டான வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.